3வது விஷயங்க. நம்முடைய சுயமரியாதைய கண்டிப்பா நம்ம காப்பாத்திக்கணுங்க. அந்த சுயமரியாதைய காப்பாத்திக்கிறது நம்ம கையில தான் இருக்குங்க. எப்படின்னா, ஆக்சுவலி நாம வந்து ஒரு இடத்துல இறங்கி போய் அவங்களுக்கு நம்ம ஏதாவது அட்வைஸ் பண்ணுவோம். அட்வைஸ் பண்ணும்போது அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு, இது வந்து நம்மள வந்து கேலி கிண்டல்லாம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு மாரி ஒரு மாரி நம்மள வந்து வி ஒரு மாரி கீழ்த்தரமா பேச ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப அந்த மாரி இடத்துலலாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா, அப்படி நம்ம ஒரு இடத்துல இருந்து நம்ம சுயமரியாதைக்காக நம்ம வேணும்னா, சில இடத்துல நாமளே வந்து விலகி இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நம்மளுடைய சுயமரியாதை அந்த இடத்துல தக்க வச்சுக்க முடியும். கண்டிப்பா அந்த விஷயத்த நம்ம எல்லாருமே அந்த இடத்துல நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது. ஏன் சொல்றேன்னா, நம்முடைய அடையாளத்த காப்பாத்திக்கணும்னா, அத நம்மளுடைய சுயமரியாதை நம்ம கையில தான் இருக்கு. அத நாம தான் காப்பாத்திக்கணும். அத நம்ம வந்து அடையாளப்படுத்திக்கணும். அப்படி அடையாளப்படுத்தினா மட்டும் தான் இல்லன்னா நம்மள வந்து சீப்பா நெனைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி சீப்பா நெனைக்கும்போது நம்ம இடத்துல அந்த ஒரு ஒரு மதிப்பே இருக்காம போயிடும். அப்படி இருந்தா நமக்கு வந்து அந்த இடத்துல நமக்கு வேலை செய்யும்போதோ, நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து சொல்லி காட்டுவாங்க, தேவையில்லாம பேசுவாங்க, நிறைய புரளியெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா, கண்டிப்பா நம்ம வந்து அத வந்து அவாய்ட் ப அந்த சில இடத்துல அத நம்ம வந்து விட்டுட்டு விலகிட்டு நம்ம வொர்க் பண்றது ரொம்ப நல்லது. கண்டிப்பா அடுத்தது வந்து ஒரு அது எங்க இருந்தாலும் சரி, நம்முடைய பொது லைஃபா இருந்தாலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட முறையிலா இருந்தாலும் சரி, ஒரு தொழில் லைஃப் ஒரு ஓ எந்த மாரி இடமா இருந்தாலும், ஒரு தொழிலா இருந்தாலும் சரி, நம்ம தனிப்பட்ட முறையில நம்முடைய பொது லைஃப், இன்னொன்னு வந்து நம்ம தனிப்பட்ட முறைய அ நம்முடைய செப்பரேட் அந்த இண்டிவிஜுவலாவும் அத வந்து நம்ம கண்டிப்பா காப்பாத்திக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இல்ல நம்ம அவாய்ட் பண்ணோம்னா, கண்டிப்பா அந்த இடத்துல நம்முடைய ஒரு நம்ம மதிப்பு குறைஞ்சு, நம்முடைய வாழ்க்கை தரம் வந்து அந்த இடத்துல நம்ம ஒரு ஒரு சில விஷயங்கள் சேர்த்து நம்ம வச்சு வந்திருப்போம். பட் அதனால இந்த மாரி விஷயங்கள நம்ம வந்து ஃபாலோ பண்ணாம விட்டோம்னா, கண்டிப்பா நம்மளால அந்த பிரச்சனைய வந்து அடிக்கடிக்க சந்திக்க வேண்டியதா இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே அந்த சின்ன சின்ன விஷயம் மாத்தம்போது, கண்டிப்பா வாழ்க்கை முறை நல்லா மாறும்ன்ற மாரி, இந்த விஷயம் அது கூட கண்டிப்பா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ணீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை தரம் நல்லாவே மாறும். யாருக்குமே எந்த விஷயத்திலும் அவங்க சுயமரியாதைய விட்டுக் குடுத்து வாழணும்ன்றது கிடையாது கண்டிப்பா. அத ஃபாலோ பண்றது எல்லாருக்குமே நல்லது. கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணுங்க.